நீங்க நல்ல ஒரு துறையில் இருக்கிறது பார்க்கும் பொழுது ஆசிரியர்கள் எங்கள் குழந்தைகள் அந்த பதவியில் இருக்கிற மாதிரி நாங்கள் அடைய சந்தோஷத்துக்கு அடையவே கிடையாது. உங்களுடைய பையன் ஒரு மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு பரிசு வாங்கிட்டு வந்தான்னு வைங்க, யார் கூப்பிடுவோம்? பெற்றோரை கூடவே கூட்டு போய் பரிசு வாங்கிக்கிறோம். அப்ப அவங்க இப்ப இருக்கிற அலுவலர்கள் என்ன சொல்றாங்க, பெற்றோரை முதல்ல வர சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. முன்னாடி பேர் நாங்களே கூட்டு போய் பரிசு வாங்கி கூட்டு வந்துடும், இங்க வந்து உங்களை கூப்பிட்டு ஒரு தனியா போட்டோ இப்ப அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன் இது அப்படியே நேரவையில் அவங்க போயிடும். இந்த மீட்டிங் இப்போ எடுக்கிறாருல்ல, அடுத்த 15 நிமிஷத்துல என்ன நடந்தது, எந்த மீட்டிங் நடந்தது, யார் வந்திருந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தீங்க, இந்த நிகழ்ச்சியை இந்த அறிவியலுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப வேகமா போயிடும். அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாணவர்களை நம்ம உருவாக்கணும் இல்லையா? அதை உருவாக்குற கடமையில 50-50 தான். நீங்க பாதி நாங்க பாதி, அங்கே கொண்டு வந்து விட்டாங்க. அதனால எங்களுடைய சிஓ ஒரு முறை இந்த பள்ளிக்கு வந்து திடீர்னு விசிட் வந்தாங்க. விசிட் வந்து இந்த பள்ளியில அவங்க பார்த்தது முதல் வகுப்பு மாணவர்கள். அந்த மாணவர்களை பார்த்து அவங்க அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. முதல் காரணம் நீங்க எங்களுக்கு உங்க குழந்தைய கிட்ட அனுப்பியா, அது பெரிய விஷயம். அடுத்தது எங்களை நம்பி அழைச்சப்படுங்க, அந்த குழந்தைய மிக அருமையாக உருவாக்கி கொடுக்கிற பெருமை உங்க ராஜசேகர் ஐயாவுக்கு சேரும். அவரை எப்பொழுதுமே பாராட்ட நான் பெருமைப்படுறேன். அதாவது நம்ம கிராமத்துக்கு வந்து சொன்னா நீங்க இருக்கிற குழந்தைகள் எங்களுடைய குழந்தைகள், நீங்கள் எல்லாரும் என்னுடைய உறவினர்கள், இதுதான் நாங்கள் வீட்டு செல்லாம் நினைக்கிறோம். அதே போல இந்த கிராமத்தில் இருக்கிற பெற்றோர்கள் மற்றும் எல்லாருமே ஆசிரியர்களை பொறுத்தவரை மிகுந்த அர்த்தம் உள்ளவர்கள். நான் ஒரு வருஷம் தான் இருந்தேன். அந்த வருஷத்துல நிறைய நல்ல விஷயங்களை நான் எடுத்து பார்த்து போய் ரொம்ப முதலத்தை விட உங்களுடைய கடிதத்திற்கும் அந்த லெட்டர் கார்டுக்கும் மிகப்பெரிய மரியாதை மதிப்பு இருக்கிறது. அது எங்களுக்கு இப்ப இருக்கிற மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் அம்மா அவர்கள் பள்ளி மிகவும் அன்பும் பாசமும் உடையவர்கள். எப்பொழுது கூப்பிட்டாலும் கூறுவார்கள். அதே போல நீங்க கொடுக்குற சவாலுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மிகப்பெரிய அலுவலர் அவர்களாக மட்டும்தான் இருக்க முடியும். ஏன்னா எங்க பள்ளியில் ஒரு சின்ன சான்று சொல்றேன். எங்க பள்ளியை பொறுத்தவரை 64 பிள்ளைங்க இருக்காங்க. ஏன்னா 8ஆம் வகுப்பு வரை இருக்கு. அதுல ஆரம்ப நிலை வகுப்புகளில் 5 வகுப்புகளில் 160 பிள்ளைங்க இருந்தாங்க. நம்ம பள்ளியில 105 பிள்ளைங்க இருக்கும்போது 4 ஆசிரியரை கொடுத்தா இதே அரசாங்கம். 4 ஆசிரியர் இருந்தாங்க. இப்ப ஏன் குறைஞ்சிருக்கு? சென்றாங்க எங்க பள்ளிக்கு அந்த 5 வகுப்புக்கு 2 ஆசிரியர்கள் கொடுத்திருந்தாங்க. நாங்க எத்தனையோ முயற்சி பண்ண நடக்கல. அப்புறம் எஸ்எம்சி முயற்சி பண்ணாங்க, அப்பவும் முடியல. அப்புறமா எடியோ திடீர்னு ஒரு நாள் விசிட் அடிச்சாங்க. வந்து பார்த்தோம்னா இவ்வளவு பிள்ளைங்க இருக்காங்க, எத்தனை டீச்சர்? வேணாம், எங்க டீச்சர் தான். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க எழுதி கொடுத்துதான் மிச்சம். அப்படியே நேரடியாக பேசினாங்க, தலைவர் பேசினாங்க, எங்க ஊராட்சி வந்து தலைவர் பேசினாங்க. உடனே வெள்ளிக்கிழமை வந்தாங்க, திங்கட்கிழமை புதிய ஆசிரியர் 2 பேர் உடனடியாக அனுப்பிச்சாங்க. அந்த பவர் யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு மட்டும்தான்.